கிராணி. இந்த ஒரு படத்தோட நம்ம கதைய பார்க்கும்போது, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வடிவேலு அரசி, நடிப்பு அரசி சொல்லப்போனா. ஒரு கொடூரமான கிழவி ரோல்ல வந்து சூப்பரா நடிச்சு குடுத்துருக்காங்க. அத பார்க்கும்போது, இப்படிலாம் சின்ன பிள்ளைகள போட்டு கொடுமைப்படுத்துறேன் அப்படின்னு நமக்கு ஒரு கட்டத்தில தோணுச்சு. ஏன்னா, இப்படி ஒரு பேராசைப்படக்கூடிய அந்த ஒரு கேரக்டர் நம்ம வடிவேலு அரசி அம்மா வந்து நடிச்சு குடுத்துருக்காங்க. இப்படி ஒரு நடிப்பா அப்படின்னு நமக்கே தோணுச்சு. இந்த ஒரு படத்தோட கதைய நம்ம பார்க்கும்போது, நம்ம ஆனந்த் நாகா வந்து ஒரு பெரிய ஒரு மாளிகை மாரி இருக்கு. அந்த வீட்டுக்கு ஒய்ஃபு 2 பசங்களோட ஒரு பார்த்து வந்து வீடு வந்து குடிபெயராவோ, குடிபெயரும்போது அப்புறம் அவங்க வந்து நல்லா சந்தோஷமா ஒரு கட்டத்துல இருக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் படத்தோட ஸ்டார்ட்டிங்லயே ஒரு ஒரு பாட்டி, ஒரு சின்ன பொண்ணு 2 பேரும் ஒரு பாட்டு கொல்லைக்கு போவாங்க. கொல்லைக்கு போகும்போது யாரோ வந்து ஒரு பாத்துல அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அட்டாக் பண்ணதுக்கப்புறம் போலீஸார் ஒரு பாத்துல ஒருத்தர் விசாரிக்கிறாங்க. அவங்க யாருன்னா நம்ம சிங்கம் புலியும் நம்ம அவங்க 2 பேரும் ஒரு பாத்துல வந்து போலீஸ் அதிகாரி இந்த கேஸ வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்க போகும்போது அந்த ஒரு பொண்ணோட பாடிய ஒரு கட்டத்துல பார்க்குறாங்க. அந்த பெண்ணோட பொளந்து இதயத்த தனியா எடுத்து ஒரு கொடூரமா ஒரு கொலை பண்ணியிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுலருந்து இந்த கொலைய யார் பண்ணா? யார் பண்ணான்னு கட்டத்துல ஒரு முதல்ல விசாரிக்கும்போது கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளா ஒரு சின்ன புள்ளையெல்லாம் கடத்தி கொடூரமான மார்பகத்த பொளந்து அந்த இதயத்த வந்து எடுக்கக்கூடிய அந்த கொலையாளி யாருன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல விசாரிக்கிறாங்க. ஆனா அதே சமயம் நம்ம அர்ஜுன் நாகா வீட்டுக்கு வந்து ஒரு வயசான ஒரு அம்மா ஒரு கட்டத்துல வராங்க. அத பார்த்தா அங்க இருக்கக்கூடியவர்லாம் இந்த அம்மாவ முதல்ல வெளியில அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல சொல்றாங்க. ஆனா நம்ம அர்ஜுன் நாகா ஒரு கட்டத்துல வந்து இதெல்லாம் தெரியாம இந்த பாட்டி தானே வயசான ஆளு அதெல்லாம் இருக்கிறது ஒரு கட்டத்துல முடியாதனால நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பதத்துல வந்து அந்த பாட்டிய ஒரு பதத்துல வளர்க்குறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த பாட்டி தான் கிட்டத்தட்ட சின்ன புள்ளைகள்லாம் தேடி புடிச்சு ஒரு கொடூரமான கொல்லக்கூடிய ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதுல வந்து நம்ம அந்த வயசான அம்மாவ நம்ம வடிவுகரசி அம்மா தான் வேற லெவல்ல ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க. இப்படி ஒரு கொடூரமான ஒரு சின்ன பொண்ணுலாம் ஒரு பாகத்துல வந்து நெஞ்ச பொளந்து இதயத்த எதுனால எடுக்குறான்னு ஒரு கட்டத்துல வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் ஒண்ணு போகுது. அத பார்க்கும்போது எம்மாடி ஒரு கொடூரமான ஒரு ஒரு எடுத்துக்காட்டா இருந்துச்சுங்க. அத பார்க்கும்போது நம்ம எப்படி சொல்றது வடிவுகரசி அம்மாவ சின்ன வயசுல இருந்து ஒரு பாகத்துல வந்து கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க புருஷன்ங்கிற ஒரு கட்டத்துல வந்து நம்ம இருக்க வயசாகுதுன்னு சொல்லிப்புட்டு நம்ம இன்னும் இளமையா இருக்குன்னு சொல்லிப்புட்டு அங்கேயே வடிவுகரசி அம்மாவ விட்டுட்டு ஒரு பாகத்துல போயிறாப்புல. போனதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு மந்திரவாதிட்ட இளமையா இருக்கிற மாரி காமிச்சிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம வடிவுகரசிய தேடி ஒரு பாத்துல வந்து அவர் கணவர் ஒரு கட்டத்துல வராப்புல. ஆனா வடிவுகரசிக்கு வந்து கிட்டத்தட்ட 80, 90 வயசு ஆயிருக்கு. நம்ம வடிவுகரசி அம்மா வந்து ஒரு கட்டத்துல ஆச்சரியப்படுறாங்க. நம்ம புருஷன் வந்து இன்னும் இளமையாவே இருக்காரு. நம்ம வந்து இப்படி ஒரு வயசு ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல நம்ம வடிவுகரசி அம்மா வந்து நினைக்கிறாங்க. ஆனா அது அப்படியே ஆப்போசிட்டா நம்ம வடிவுகரசியோட புருஷன் வந்து ரொம்ப ஒரு இளமையா இருக்கிறது அப்படின்னு சொல்லிப்புட்டு, எப்படி நான் இளமையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்றாங்க. சொல்லும்போது அவருக்கு பார்த்தா தெரிய வருது. ஒரு 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு சின்ன பொண்ணோட ஒரு இதயத்த வந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் இங்க ஊர் மக்கள் ஃபுல்லா இது தெரிஞ்சுக்கிட்ட ஊர் மக்கள் ஃபுல்லா நம்ம வடிவுகரசியோட புருஷன ஒரு பாத்துல போட்டு தள்ளிடுறாங்க. போட்டு தள்ளினதுக்கப்புறம் வடிவுகரசி அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா ஊருக்கு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. ஆனா கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து சின்ன புள்ளைலாம் ஒரு கட்டத்த தேடி புடிச்சு அந்த சின்ன புள்ளையெல்லாம் ஒரு பக்கத்துல கொண்டு இதயத்த சாப்பிடக்கூடிய நம்ம வடிவரசி மாரி அது காமிச்சிருப்பாங்க அந்த கேரக்டர் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் அர்ச்சனாவோட பொண்ணே ஒரு பக்கத்துல வந்து கடத்தி கொல்லக்கூடிய கொ கொல்ற மாரி நம்ம வடிவரசி அம்மா இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வடிவரசி அம்மா ஒரு பக்கத்துல இருந்து சின்ன புள்ளைய கொல்ல இந்த வீட்டுக்குள்ள போறாங்க. போகும்போது நம்ம எப்படி சொல்றது நம்ம திலீப்பும் நம்ம சிங்கமுடி ஒரு கட்டத்துல வந்து அந்த பொண்ண வந்து மீட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிங்கமுடி இந்த கிழவி இதுக்கு மேல சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வடிவரசி அம்மா ஒரு படத்த எரிச்சுறாங்க. ஆனா எரிக்கும்போது ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வருது. எரிக்கும்போது ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வருது. அந்த அம்மா வந்து சாகல. அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட கதைய முடிச்சிருப்பாங்க. அத பார்க்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அமானுஷ்யமான விஷயம் நடக்கிற மாரி, நல்லா கொஞ்சம் திகிலாவும் போற மாரி வ வடிவேலு அம்மாவ பார்க்கும்போது, நமக்கு ஒரு கட்டத்துல அள்ளு விட்டுரும். இப்படி ஒரு பயம் குடுத்துட்டாங்களே அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா, அத பார்க்கும்போது அவங்க எப்படி சொல்றது? எம்மாடி! என்னமோ இப்படி ஒரு கொடூரமான ஒரு கிழவியா இருக்கே அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா, ஒவ்வொரு சீனும் அவங்க எப்படி சொல்றது? இந்த படத்துல வந்து பேய் படமாவே கிடையாது. ஆனா, அதிகமா பேசக்கூடிய நம்ம வடிவரசி அம்மாவோட கேரக்டர் வடிவமைச்சிருக்காங்க. ஆனா, அது அந்த கேரக்டர பார்க்கும்போது நமக்கே ஒரு படத்துல ஆத்தாடி! பேய விட ரொம்ப கொடூரமான ஒரு ஆளா இருக்கே! அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா, ஃபேஸ் ரியாக்ஷன்ல இருந்து நமக்கே பார்க்கும்போது கொஞ்சம் கதி கலங்குற மாரி இருந்துச்சு. மித்தபடி இந்த படம் கண்டிப்பா ஒரு ஃபேமிலியோட தாராளமா உட்கார்ந்து பார்க்கலாம். நல்ல ஒரு கொஞ்சம் திகில் அனுபவமா இருக்கும் இந்த படத்த பார்க்கும்போது. மித்தபடி இந்த படத்த போலீஸ் அதிகாரியா நம்ம திலீபன் அவர் ஆக்டிங்லேருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா ரசிக்கக்கூடியதா இருந்துச்சு. ஆனா சிங்கம்புலி ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வர வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு போகக்குள்ள கடைசியில ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு நம்ம எப்படி சொல்றது? என்ன இப்படி முடிச்சு விட்டியே! அப்படின்னு நமக்கே தோணுச்சு. மித்தபடி இல்ல எப்படி ஆனந்த் நாகா அப்புறம் நம்ம கஜாராஜ் அவர் ஐடின்லேருந்து எல்லாம் பார்க்குறது எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. மித்தபடி இந்த படத்த எடுத்து நம்ம விஜயகுமாரன் அவர் தான் இந்த படத்தோட ஒரு டைரக்டரா இருக்காப்புல. கண்டிப்பா ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறேன். ஏன்னா, இப்படி ஒரு சின்ன ஒரு கன்டென்ட்ட போட்டு வேற லெவல்ல ஒரு நம்ம வடிகர விஷயமா வச்சுக்கிட்டு ஒரு வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்காப்புல. கண்டிப்பா சூப்பரான ஒரு அமானுஷ்யம் நிறைந்த ஒரு படமா இருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க.